ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம ULA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 24/9/2025 தனலட்சுமி DL 19க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 753, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 195753. அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்திங்கன்னா 756 ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின புதன்கிழமை வந்து 551 ஏபிசி போர்டுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதன் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஏன் புதன் டு புதன்ட்ட ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர் செல் கிடைக்க சான்சஸ் இருக்கும். இன்றைக்கி புதன்கிழமை தனலட்சுமிங்கிற பேரில் தான் வருது. அதனால் நம்ம தனலட்சுமி டு தனலட்சுமி தான் பார்க்குறோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் 65 நம்ம வந்து 2002ன்னு சொல்லிட்டு கழிக்கும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 900 வந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 807900. ஸோ இதில் நம்மளுக்கு தேவை 65ங்கிறதுனால நம்மளுக்கு இந்த 80 தேவை. இதோட -2 இங்கே நம்மளுக்கு 0. இப்போ இதை கழிச்சிடலாம். இது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக கழிக்கிறது தான், அதனால் கடமைங்கெல்லாம் கழிக்க தேவையில்லை. 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, இங்கே 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. அப்போ 6 அல்லது 0 இந்த 900க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 0. இப்போ இந்த 900க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 976. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ ரெண்டாவது 976க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 976 ஃபுல் போர்டில் 613. நம்மளுக்கு தேவை இந்த 61 மட்டும் தான். இதுதான் நம்மளுடைய 5D. அதோட நம்மளுடைய 60. இதோட -02. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 0 போச்சுன்னா 6 தான் வரும். இங்கே 2ல் 1 போச்சுன்னா 1. 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 976க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 1. இப்போ இந்த 976க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 184. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சீபோர்டில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஸோ ஃபஸ்ட் ட்ரா சி போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. அதாவது ஆல் போர்டில் நம்மளுக்கு நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ 184க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 636. நம்மளுக்கு தேவை 63 மட்டும்தான். இதோட -02. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 0ல் 6 போச்சுன்னா 6 தான் வரும். 3ல் 2 போச்சுன்னா 1. 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 184க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 1. இப்போ இந்த 184க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 551 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா ஆச்சு. சி போர்டு, ஏ போர்டு, சி போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க. 551க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளை இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. இப்போ 551க்கு பார்க்கலாம். ஃபுல் போர்டில் 209. நம்மளுக்கு தேவை 20. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு 20 மைனஸ் ஈக்குவல் டு 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. இங்கே நம்மளுக்கு 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருந்துச்சி. அதனால் நம்ம 0உடைய சிந்தட்டிக் இந்த இடத்துல நம்ம வந்து 5 கொடுத்துருந்தோம். அதாவது 0க்கு பதிலாக நம்மளுக்கு 5 கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. ஏன்னா இதே மெத்தடை நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம். அதனால் 0 அல்லது 5ன்னு தான் இந்த இடத்துல எடுத்துருந்தோம். சி போர்டா அல்லது ஆல் போர்டாண்டு. இப்போ இந்த 551க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 756ன்னு வந்துருந்துச்சு. நம்மளுக்கு வந்து 5 கிடச்சிருந்துச்சி. இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டில். ஸோ போர்டை பொறுத்த வரைக்கும் இது ஆல் போர்டு நம்மளுக்கு பாஸு. போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருந்துச்சி.
ஸோ பழைய வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், இதே மெத்தடை தான் நம்ம கொடுத்துருக்கோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே இருக்காது. இப்போ நம்ம 756க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் போர்டு வந்து 781. நம்மளுக்கு தேவை 78 மட்டும்தான். இதோட -20. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, இங்கே 0ல் 8 போயிடுச்சுன்னா 8. அப்போ 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 756க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 8. இப்போ இந்த 756க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 753. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் பி போர்டு. ஸோ நம்ம வந்து சி போர்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் வந்து போர்டு இடையில மாறி வந்திருக்கு நண்பா. ஆனால் இதுக்கு முந்தின ட்ராக்களில் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக போர்டு இருந்துச்சு. இப்போ குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு மாறி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் நம்மளுடைய எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் நம்ம வந்து எப்போதும் போல் சி போர்டுக்கு தான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். 753 ஃபுல் போர்டில் வந்து 195 இருக்குது. நம்மளுக்கு தேவைங்க 19. இதோட -02. இப்போ இதை கழிச்சிடலாம். 0ல் 1 போயிடுச்சுன்னா 1, இங்கே 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. 1 7. ஸோ 1 7 இந்த ட்ராவுக்கான சிபோர்ட் நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கொண்டு வரல. நம்ம பார்க்குறது எல்லாமே புதன்கிழமைங்கிறதுனால புதன் டு புதன் ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான சிபோர்டை உருவாக்கியிருக்கோம். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 7. 1 7 சி போர்டு அல்லது ஆல் போர்டு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்மளுக்கு பெய்ஸு கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 17 இருக்குது. ஏற்கனவே இங்கே நம்மளுக்கு வந்து 753ன்னு சொல்லிட்டு இதுவும் ஒற்றைப்படை தான் அடிச்சிருக்காங்க. அதனால் 11 77க்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இல்லை எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளுக்கு ஒற்றைப்படை கிடச்சிருக்கு. இங்கே நம்மளுக்கு லாஸ்ட் ரிசல்ட்டு எல்லாமே ஒற்றைப்படையாக இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 1 7 பெய்ட்ஸ் ஆகிறதா இருந்தால் டபுளில் வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 2 1 4 1 6 1 8 1 0 1. அதே மாதிரி 2 7 4 7 6 7 8 7 0 7. அதாவது ரெட்டைப்படை வச்சு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 10 பேராச்சு இதுலேருந்து நான் எப்படி எடுப்பேன் அப்படின்லாம் நிறைய பேருக்கு குழப்பங்கள் வரும். அதனால தான் நான் அந்த பெயர்ஸ் போடலை. இருந்தாலும் இந்த கெஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பெயர்ஸ் வந்து பயன்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் எழுதியிருக்கிறேன். இதில் வந்து பெய்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது தான், கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சிபோர்ட் நம்பர் டெய்லி வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வென்னிங்கை தருது. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 24/9/2025 தனலட்சுமி TL 19க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.